வர்தா புயல் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மின் விநியோகத்தை சீர் செய்தல் உள்ளிட்ட சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இரவு பகலாக நடைபெற்று வரும் மரங்களை அகற்றும் பணிகளில் 21,000 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நேரில் ஆய்வு செய்து மென்மேலும் துரிதப்படுத்தி வருகின்றனர். சென்னை நகரை கடந்த 12ஆம் தேதியன்று வர்தா புயல் கடுமையாக தாக்கியது. சுமார் 190 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்களும் மின் கம்பங்களும் அடியோடு சாய்ந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மின் விநியோகமும் முடங்கியது. இதையடுத்து மீட்பு பணிகளை தமிழக அரசு துரிதகதியில் முடுக்கிவிட்டுள்ளது. சாலையோரம் விழுந்து கிடந்த மரங்களை அகற்றும் பணிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இடையூறற்ற போக்குவரத்துக்கு உறுதி செய்யப்பட்டது. மாநகராட்சி ஊழியர்களின் துரித செயல்பாட்டால் புயல் தாக்கிய மறுநாளே சென்னையில் போக்குவரத்து சீரடைய தொடங்கியது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தி வருகிறார். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலை, சிபி ராமசாமி சாலை, சென்ட் மேரிஸ் சாலை, சேமியஸ் சாலை, ஆஷஸ் பிஷப் அவென்யூ ஆகிய இடங்களில் புயலால் விழுந்த மரங்களை அகற்றும் பணிகளை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அங்கு பணியில் ஈடுபட்டிருக்கும் பணியாளர்களுக்கு குடிநீர், ரொட்டி ஆகியவற்றை அவர் வழங்கினார். அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன், திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு பி தங்கமணி மற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். இதனிடையே வர்தா புயலினால் விழுந்த மரங்களை அகற்றும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றன. இதற்காக 21,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் நேற்று விடிய 210 இடங்களில் மரங்களை அகற்றும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டன. சென்னையில் அண்ணாநகர், பெசன்ட் நகர் மற்றும் சாந்தோம் பகுதிகளில் சாலை ஓரங்களிலும் கழிவுநீர் கால்வாய் பகுதிகளிலும் மரக்கழிவுகள் அகற்றப்பட்டு தொற்று நோய்கள் பரவாத வண்ணம் ப்ளீச்சிங் பவுடர்கள் தெளிக்கப்பட்டன. இப்பணிகளை பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளர் முனைவர் தா கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். இந்த மரங்களை அகற்றுவதில் போர்க்கால அடிப்படையில் நாங்கள் மாநகராட்சி நிர்வாகம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18,000 மாநகராட்சி ஊழியர்களும் வெளி மாவட்டங்களிலிருந்து 3,000 ஊழியர்கள் வரவைக்கப்பட்டு 21,000 ஊழியர்கள் இந்த பணிகளை மாநகரம் முழுக்க செஞ்சுட்டு இருக்காங்க. இரவு மேசிவாக ஒரு 210 இடங்களில் 210 டீமை போட்டு மரத்தை அகற்றுவது, கிளையை அகற்றுவது, இலைகள் கீழே வந்திருக்கும் அதை பெருக்கி எடுப்பது, அங்கே ப்ளீச்சிங் பவுடர் போடுவது, இந்த 4 காரியமும் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இரவு முழுக்க இப்பணி நடைபெறும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, பழவேற்காடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை விரைந்து முடிப்பது தொடர்பாக பொன்னேரியில் அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு ஆர் காமராஜ், திரு கே பி அன்பழகன், டாக்டர் சி விஜயபாஸ்கர், திரு வெல்லமண்டி நடராஜன், திரு க பாண்டியராஜன், திரு ப பெஞ்சமின் மற்றும் மாவட்ட ஆட்சியர், கண்காணிப்பு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். தொடர்ந்து புயல் வேகத்தில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்து துரிதப்படுத்தி வருகின்றனர். புயல் வேகத்தை விட வேகமாக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு செயல்பட்டு வருகிறது. இரவு பகல் பாராமல் நம்முடைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் வேகமாக செயல்பட்டு வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 46 இடங்களில் தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. திருவேற்காடு மற்றும் பூந்தமல்லி ஆகிய நகராட்சிகளில் மின்சாரம் சீர் செய்யப்பட்டு மின் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளது. வர்தா புயல் நிவாரண பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மற்றும் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றன. அமைச்சர் திரு துரைக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டங்களில் குடிநீர் விநியோகம், தடையற்ற மின்சார விநியோகம் வழங்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தும் அமைச்சர் ஆறுதல் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சீரமைப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு, டாக்டர் வி சரோஜா, திரு ஓ எஸ் மணியன், திரு ஆர் துரைக்கண்ணு, திரு கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பு அலுவலரும் முதன்மை செயலாளருமான திரு க ராஜாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் குடிநீர் மற்றும் மின்சாரம் தடையின்றி வழங்கும் பொருட்டு நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டம்
அமைச்சர் டாக்டர் வி சரோஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் மழை நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தி குடிநீர் மற்றும் மின்சாரம் தடையின்றி வழங்கும் பொருட்டு நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் போர்க்கால நடவடிக்கை காரணமாக அங்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளது.